நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2020 எண்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தா என்னோட Redmi K20 வந்துட்டு இப்போ வந்துட்டு MIUI 12 தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணி கஸ்டமர் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணி என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண என்னென்ன மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏன் வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன் ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது நமக்கே தெரியும் நிறைய எரர் வந்து வரும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% சொல்லாமல் 90% தான் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணால் வந்துட்டு உங்களால் 100% வந்து பண்ண முடியும். பட் அது வந்து நடுவில் வந்து என்ன எரர் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒரு கார்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்கு அந்த லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்துட்டு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு நம்ம இதை போடும்போது நமக்கு என்ன வேணா ஆகலாம். நம்மளோட ஃபோன் வந்து ஹார்ட் பிரேக் ஆகலாம், சாஃப்ட் பிரேக் ஆகலாம், ஃபோன் வந்து ஆன் ஆகாமல் கூட போகலாம். நம்ம வந்து என்ன வேணா அந்த ஃபோன் வந்து ஆகலாம். ஓகே, நான் முக்கியமாக என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைமரி டிவைஸில் வந்து இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து என்ன வேணா ஆகலாம், ஹார்ட் பிரேக் ஆகலாம், வந்து ஃபோன் ஆன் ஆகாமல் கூட போகலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்லேயே போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரைமரி டிவைஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு செகண்டரி ஒரு டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா வந்துட்டு மெயின் டிவைஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் மெயின் டிவைஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற எல்லா சாஃப்ட்வேர்க்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அது மூலமாக உங்களுக்கு வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 நம்ம ஃபோன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது வந்து எந்த ரெட்மி ஃபோன் வச்சுருந்தாலும் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 90% வந்து பண்ண முடியும். அதுக்கான வந்து ஃபைல் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு முக்கியம். ஜஸ்ட் நம்ம எப்போ போல டெலகிராமில் வந்து உங்களுக்கான ஒரு குரூப் வந்து இருக்கும். எனக்கு வந்து Redmi K20 அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கிடச்சிது. ஸோ அதே மாதிரி வந்து உங்கள் ஃபோன் வந்து Redmi Note 7 Proவா, Redmi Note 8 Proவா, Redmi 9 Primeமா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோன் Redmi Note 7s இருக்குது, நிறைய ஃபோன் வந்து இருக்குது. அது என்ன ஃபோனோ அந்த குரூப்புக்குள்ளே வந்து போயிருங்க. குரூப்புக்குள்ளே போயிட்டு கஸ்டமர் அவங்க அந்த குரூப்லேயே பேசிக்குவாங்க. கஸ்டமர் ரூம் பற்றி எப்படி போடுறது, அதுக்கப்புறம் லிங்க் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் எல்லாமே செக் பண்ணுங்கள். அதுலேயே வந்து லிங்க் எல்லாமே இருக்கும். அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்க்க போகிற நம்ம வந்துட்டு இந்த ADB செட்டப், மினிமல் செட்டப் எல்லா சாஃப்ட்வேர் நம்ம பார்த்துருப்போம். எல்லா சாஃப்ட்வேர்க்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒன்று கூட விடாமல் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்கள் கஸ்டமர் ரூம் பற்றி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ இல்லையா, ஒரு கஸ்டமரோட ஐடியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிறலன்னு நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Android 11 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் கஸ்டம் ரோம். ஸோ எப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ADB செட்டப் வந்து தேவை. இந்த ADB செட்டப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்துட்டு நம்ம ஃபோன் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கும் போது அது வந்து போனால் ஃபோன் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ADB. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MI ஃப்ளாஷ் அன்லாக்கர் டூல்னு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MI கிட்ட இருந்து நம்ம வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் தான் MI ஃப்ளாஷ் அன்லாக்கர். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ADB ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நம்ம ரெக்கவரி வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ரெக்கவரியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OS வந்து போட முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மினிமல் ADB வந்து வச்சிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ். நான் முதல்ல சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கவரி வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம OS போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம OS போட போகிற சாஃப்ட்வேர் அந்த ஒரு ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ். இன்னொன்று வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் வந்து எனக்கு திடீர்னு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா வந்து நான் TWRP வந்து ஃப்ளாஷ் பண்ணுவேன். தென் அதுக்கான அந்த ஃபைல் வந்து பேக்கில் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு இன்னொரு வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஃபாக்ஸ் ஒர்க் ஆகலாம் மட்டும் தான் நான் வந்து TWRP போடுவேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் Android 11 அதோட OS ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் வச்சுருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, ஃபைல் எல்லாமே ரெடினா தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து போயிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் செட்டிங்ஸ் வந்து போய்க்கிறேன்.
செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீ8 வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு வந்து பார்த்தா நோ நீட் யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி வரும். அது எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் நமக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிருங்க. இப்போ நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரானது, அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பட்டனும் அதுக்கப்புறம் வந்துட்டு வால்யூம் டவுன் பட்டனும் 2 லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் அந்த ஃபாஸ்ட் பூட்டுக்கு வந்துருங்க. இப்போ நமக்கு அவ்வளோதான், ஃபோனில் பண்ண வேண்டியது எல்லாமே அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி செட்டப் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு கேட்கும். ஜஸ்ட் வந்து ஒய் கொடுத்துருங்க. ஒய் கொடுத்தீங்கன்னா வந்து எஸ், நோ கொடுத்தீங்கன்னா வந்து என் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒய் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஏடிபி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃப்ளாஷ் டூல் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் எம்ஐ ஃப்ளாஷ் அன்லாக்கர் ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எம்ஐ ஃப்ளாஷ் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு வந்து இப்போ நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவை. ஜஸ்ட் உங்கள் பிசி வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்துட்டு என்ன மீ அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிங்களோ சேம் அதே மீ அக்கௌண்ட் வந்து சைன்இன் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். கீழே வந்து பார்த்தா சைன் வித் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோடய மெயில் ஐடி வந்து நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ஃபோனில் வந்து என்ன ஐடி கொடுக்கணும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கனெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அன்லாக் வில் எரேஸ் யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ஃபார்மேட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எந்த ஃபைலும் கிடைக்காது, நீங்கள் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் எடுத்து வச்சுட்டேன். அன்லாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் த ஃபோன் வில் எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபைல் எல்லாமே போயிடும், ஃபார்மேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட் அன்லாக் எனிவே வந்து கொடுத்துருங்க. இன்னொருக்கா வந்து சொல்லுவாங்க, ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம், நீங்கள் இதை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து பண்ணுறோம். ஜஸ்ட் எஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் ஆகணும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து ஆகாது. அவங்கள என்ன பண்ணாலும் வந்து பார்த்தா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இப்போ வந்து கிடச்சிருச்சு. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஆன் ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் ரீபூட் ஃபோன் இருக்கும். அது வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை, உங்கள் ஃபோனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட் வந்து ஆயிரும். அப்படி ரீபூட் வந்து ஆகலைன்னா ஜஸ்ட் நீங்கள் ரீபூட் ஃபோன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா வந்து நமக்கு ஃபோன் வந்து ஃபார்மேட் ஆகுது. ஓகே, சாரி ஃபார் த பேட் வீடியோ குவாலிட்டி. நமக்கு வந்து பார்த்தா வச்சு எடுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நம்ம பிசி நம்ம ரூம்குள்ளே வந்து பார்த்தா இருட்டாக தான் இருக்குது. நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். பட் நம்ம பிசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஃபோன் வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எப்போ போல் ரெகுலரான செட்டப் வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எப்போ போல் ஒரு ஃபோன் வந்து ஃபார்மேட் பண்ணி ஆன் பண்ண எப்படி வருமோ அதே மாதிரி சேம் வந்து வரும். MIUI 12 அதுக்கப்புறம் வந்து என்னென்ன லாங்குவேஜ், அதுக்கப்புறம் நமக்கு வால்பேப்பர் வைக்கிறீங்களா, தீம் மாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துள்ள வந்து போயிருங்க. நான் வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து போனால் ஃபோன் வந்து MIUI 12 உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் வந்து போனால் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நமக்கு வந்துட்டு முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அடிஷனல் செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் செட்டிங்ஸ் அதில் போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் வந்து மறுபடியும் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபோன் வந்து ஃபாஸ்ட் பூட்டுக்கு வந்து போயிருங்க. ஃபாஸ்ட் பூட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணினா வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போனால் ஃபாஸ்ட் பூட்டுக்கு வந்து போயிடும். ப்ராமெண்ட்டில் கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து மினிமல் ஏடிபி ஃபாஸ்ட் பட்டன் இருக்குது. ஜஸ்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து பார்த்தா நம்ம கமெண்ட் ப்ராமெண்ட் மாதிரி வரும். ஜஸ்ட் நம்ம இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு ISO ஃபைல் மாதிரி இமேஜ் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி உங்களோட அந்த மினிமல் ஏடிபி ஃபைல் லொக்கேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் மினிமல் ஏடிபி ஃபாஸ்ட் பூட் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் என்ன நேம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கோம்.
ஓகே, நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கீழே வந்து பார்த்தா டிடபிள்யூஆர்பி வந்து இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஆரஞ்ச் பாக்ஸ் ஒர்க் ஆகலாம் மட்டும்தான் நம்ம வந்து டிடபிள்யூஆர்பி வந்து போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு கோட் வந்து டைப் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைப் பண்ணும்போது நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு E07 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மாடல். ஸோ இது நம்ம கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து போக முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட மாடல் நம்பர் வந்து காட்டல அப்படின்னா வந்துட்டு ஏடிபி செட்டப் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு நல்ல டேட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக முடியாது. ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் recovery.img. நம்ம வந்து இப்போ அந்த ரெக்கவரின்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அதை வந்து recommend.img அங்கே என்ன நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் தான் கொடுக்கணும். நம்ம ஃபோன் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சடன் வந்து ஆயிடுச்சு. என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீபூட் வந்து ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகவே மாட்டேங்குது. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா என்ட்ரு வந்து கொடுத்துட்டோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ரீபூட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தா ஆரஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து போகணும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஆர்பி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். டிடபிள்யூஆர்பி அதே மாதிரி சேம் மெத்தட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து போட்டோமோ அதே இடத்துல போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மினிமல் ஏடிபி அந்த செட்டப் வந்து போகலாம். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் மறுபடியும் ஒரு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அங்கே வந்து பார்த்தா நமக்கு டிடபிள்யூஆர்பி இருக்குது. ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன். அது பழைய வெர்ஷன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஆர்பி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புது வெர்ஷன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தா டிடபிள்யூஆர்பி வந்து போட்டோம். இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபாஸ்ட் பூட் recovery.imgன்னு கொடுத்துருந்தோம். அந்த ஃபாஸ்ட் பூட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நம்ம ஃபோனில் வந்து ரெக்கவரி வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் பண்ணுற மாதிரி நம்ம கமெண்ட் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீ ரெக்கவரி மட்டும் ஃப்ளாஷ் பண்ணு, நான் வந்து ஃபோன் வந்து நான் மேனுவலாக வந்து ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கமெண்ட் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு எப்பவும் போல் ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து மறுபடியும் வந்து ஃபோன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரி TWRP.img வந்து கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு அது நம்மளோட ஃபோனுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வால்யூம் அப் பட்டன் ரெண்டையும் வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு TWRP வந்து வரும். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் recovery.imgன்னு வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. இல்லை என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா போகலை அப்படின்னா வந்துட்டு இந்த கோடிங் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக போட்டது வந்து மாற்றுங்க. ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் recovery.img அப்படின்னு நம்ம கடைசியாக போட்டோம். அந்த கோடு வந்து டைப் பண்ணுங்கள். போட்டதுக்கப்புறம் நீங்களே மேனுவலாக வந்துட்டு பவர் பட்டன் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வால்யூம் அப் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TWRPக்குள்ளே வந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா TWRPக்குள்ளே வந்து போயிடுச்சு. டீம் வின் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஜஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கொடுத்தனா வந்து போதும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து டெலிட் ஆயிடுச்சு. தென் அப்படியே நம்ம கொஞ்சம் பேக் வந்து வந்துடுறேன். பேக் வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபார்மட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு டைப் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்தா ஃபார்மட் டேட்டா வந்து கன்ஃபார்ம் நான் ஃபார்மட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்த்தா ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம ஃபார்மட் பண்ணிட்டோம். ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்தா ஃபார்மட் டேட்டா வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோட ஃபோனுக்கு வந்து நான் காப்பி பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் 11C Android-11 வந்து வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தா வைப் வந்து போகலாம். வைப்பில் போயிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டு டெவிக் ஆர்ட் கேட்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்சு சிஸ்டமு வெண்டாரு டேட்டா இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் டேட் ஆயிரும். ஸோ நான் அது எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நான் ஸ்வைப் அப் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தா வைப் வந்து ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பேக் போயிட்டு இன்ஸ்டால் போயிடலாம். இன்ஸ்டால் போயிட்டு அந்த வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட் சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தா ஸ்வைப் அப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு Android-11 வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பை அந்த கிரியேட் பண்ண நேம் வந்து போட்டிருக்காங்க. Android version 11 வந்துட்டு Android version வந்து 11 அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா என்னென்ன மாடல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனில் வந்துட்டு Android-11 வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் ஆக நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 3 to 5 minutes கிட்ட வந்து ஆச்சு. அவ்வளோதான் ஆச்சு. அதுக்குள்ளே எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன்.
ஓகே, நமக்கு இன்ஸ்டால் வந்து ஆகி முடிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் வந்து ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து அதில் ஒரு டிக் வந்து கொடுத்துருந்தோம். ரீபூட் ஆஃப்டர் ஃப்ளாஷ் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரீபூட்டை நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் கூகுள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கூகுள் நம்ம வந்து பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு Android-11 வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். வாவ், கூகுள் ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டாக இருக்குது. நம்ம ஃபோனில் வந்து பார்த்தா Android-11 வந்து வரது கொஞ்சம் வரும். பட் ஸ்டாக் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல கொஞ்சம் ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஷூட்டிங் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க Android-11 சொல்லி போட்டு நம்ம கூட ஹோம் பேஜ் வந்து கட்டுது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பர் என்ஜாய் மூமெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தா Android-11 வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். அந்த ஸ்மூத்னஸ் என்னால் வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் வந்து செட்டப் ஆஃப்லைன் கண்டினியூ. இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஆண்ட்ராய்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி சேமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து பார்த்தா எல்லா பர்மிஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாமே அப்புறமேல ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த Android-11 வந்து பார்த்தா வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. என்னால் வந்து பார்த்தா MIUI 11 வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியல. என்னால் வந்து பார்த்தா MIUI 12 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியல. பட் என்னால் இதில் வந்து பண்ண முடியுது. ஓகே, நமக்கு வந்து பார்த்தா வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு ஒரு டிவைஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. டிவைஸ் நேம் Redmi K20. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்துட்டு Redmi K20. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஜஸ்ட் இந்த Android-11 வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணி அந்த பக்கம் தள்ளனோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக போட்டு Android-11 சொல்லி வரும். இப்போ வந்து பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்துட்டு Android-11 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணணும்னு வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இது நம்ம சாதாரணமாக வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ரொம்ப யாராவது நிறையா வரும். அது எல்லாமே சால்வ் பண்ணால் மட்டும் நம்ம ஒரு கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லா மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வந்துட்டு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். பட் நம்ம ஒரு சில டைம் வந்து பார்த்தா பக் இருக்க வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். எப்படியோ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு Android-11 வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம லைவ்லேயே தான் பண்ணோம். ஓகே, ஒரு வேறு லெவல் ஃபீலிங். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா நம்ம ஃபோனில் வந்துட்டு Android-11 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒரு வேறு லெவல் ஃபீலிங். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்ம Android-11 என்னென்ன ஃபீச்சர் வந்து பார்த்தோமோ எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்துருந்தேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பார்த்தா இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து போன கஸ்டமர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். அதை வந்து இதே மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நம்ம கஸ்டமரும் ஃப்ளாஷ் பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தா சேம் தான். இதே மாதிரி மெத்தட் சேம் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆனால் நடுவில் வந்து பார்த்தா நிறைய எரர் வந்து வரும். கண்டிப்பாக வந்துட்டு நிறைய எரர் வரும். எனக்கு வந்து ஒரு சில எரர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூட்லோட வந்து நம்ம அந்த கமெண்ட் ப்ராப்ளம் டைப் பண்ணோம். பட் ஆட்டோமேட்டிக்காக அது ரீபூட் வந்து ஆகணும். ஆனால் நமக்கு வந்து ரீபூட் ஆகலை. இந்த மாதிரி வந்து சின்ன எரர் வந்து அப்போ வரும். அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் தான் வந்து கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். என்ன கேட்டால் வந்துட்டு கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வேறு லெவல் ஃபீலிங் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணோமோ அதே மாதிரி வந்து பண்ணால் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முதலே சொன்ன மாதிரி பிரைமரி டிவைஸில் வந்துட்டு பண்ணாதீங்க. செகண்டரி டிவைஸில் வந்து ஃபஸ்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரைமரில் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமர் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப மஸ்ட். அதை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக வந்து இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு அவுட் டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறதுக்கான டைம் முடிச்சா வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் தரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.